அதாவது அடியார்களுக்கெல்லாம் தொண்டர் குலத்துக்கெல்லாம் இதுதான் குலமலையாம். இப்போ நாம குல தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அழகர் நம்ம குலத்துக்கே தெய்வம், அடியார்கள் வம்சத்துக்கே தெய்வம்ங்கிறோம். அப்ப அது போல குலத்துக்குன்னு ஒரு மலை உண்டானா, தொண்டர் குலத்துக்கான ஒரே மலை அழகர் மலை. கோலமலை. கோலன்னா அழகியன்னு அர்த்தம். பெருமாள் தான் அழகர்னு இல்ல, மலையே அழகா இருக்கு, அதனால கோலமலை. குளிர் மாமலை. மாமலைனா பெரிய மலை. குளிர் மாமலைனா குளிர்ந்த மலை. இதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் பாருங்க. குளிர்ந்த மலைனா சும்மா இந்த உலகியல் குளிர்ச்சின்னு அர்த்தம் இல்லையா. பெருமாள் வெப்பத்துல தவிக்கிறாராம். என்னடா இது, பக்தர்களோட சேர முடியலையே, பக்தர்களோட சேர முடியலையே, வெப்பத்துல தவிக்கிறாராம். இந்த பக்கம் பக்தர்கள் பெருமாளோட சேர முடியலையே, பெருமாளோட சேர முடியலையே, வெப்பத்துல தவிக்கிறாளாம். ரெண்டு பேரும் அழகர் மலைக்கு வந்தா பெருமாள் பக்தர்களோடு சேர்ந்ததால் அவருக்கு குளிர்ச்சி கிடைச்சது, பக்தர்கள் பெருமாளோடு சேர்ந்ததால் இவர்களுக்கு குளிர்ச்சி கிடைச்சது. அப்போ பெருமாளும் பக்தர்களும் பிரிந்திருத்தலாகிய வெப்பத்தை போக்கி சேர்ந்திருத்தல்ங்கிற குளிர்ச்சியை தரும் குளிர் மாமலை. அப்புறம் கொற்றமலை. நம்மெல்லாம் இந்த உலகியல் வாழ்க்கை பிறவி பிணிய ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். என்ன பண்ணாலும் இந்த சம்சாரம்ங்கிற பிறவி பிணிய ஜெயிக்க முடியல. அழகர் மலைக்கு வந்தா பிறவி பிணிய ஜெயிச்சுடலாமா. அதான் கொற்றமலை. கொற்றம்னா வெற்றின்னு அர்த்தம். கொற்றமலைனா வெற்றி மலை, பிறவி பிணியையே வெல்லக்கூடிய அந்த ஆற்றலை தரக்கூடிய மலை. அப்புறம் நிலமலை. நிலமலைனா நிலம்னா நல்ல நிலத்தை உடைய மலையாம். அதுல நல்ல லேண்ட் இருக்கான். எப்பேற்பட்ட லேண்ட் அப்படின்னா, நித்திய சூரிகளே வந்து மரங்களாக முளைக்கக்கூடிய லேண்ட் அது. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நிலமாக இருக்கும்னு பார்த்துக் கொள்ளுங்கள். வைகுண்டத்துல உள்ள நித்திய சூரி எல்லாம் அங்க இருக்க பிடிக்கல, நாங்க அழகர் மலைக்கு வரோம், அங்க வந்து புல் பூண்டாவோ ஒரு மரம் செடி கொடியாகவோ முளைக்கிறோம் என்று அப்படிப்பட்ட நல்ல செடி கொடிகள், நித்திய சூரிகளே செடி கொடியாக மரங்களாக முளைக்கக்கூடிய நிலமலை. நீண்ட மலை. நீண்டனா நீள உயரமான மலை. எவ்வளவு உயரம்னா வைகுண்டத்தையே தொட்டுடுமா. அழகர் மலை உச்சிக்கு போனா வைகுண்டமே போயிடலாம், அவ்வளவு நீண்ட மலை. அப்ப குலமலைனா தொண்டர் குலத்துக்கான மலை, கோலமலைனா அழகான மலை, குளிர் மாமலைனா பெருமாளை பிரிஞ்ச வேதனையை தணிக்கக்கூடிய மலை, கொற்றமலைனா சம்சாரத்தை வெற்றி கொள்ளக்கூடிய மலை, நிலமலைனா நித்திய சூரிகளே மரங்களாக முளைக்கும் மலை, நீண்ட மலைனா வைகுண்டத்தை தொடும் மலை. அதான் திருமாலிரும் சோலையதே.